ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனி. இன்றைக்கி இந்த வீடியோன்னு பார்க்கலாமா? இன்றைக்கி ஓட்ஸ் சீலா அப்படிங்கிற ஒரு ரெசிபி தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். வேறு ஒன்றும் இல்லை, ஓட்ஸ் தோசை தான். ஆக்சுவலாக இந்த வெயிட் லாஸ் பண்ணுறவங்க, ஓட்ஸ் ரெகுலராக எடுக்கிறவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஃபுட் ட்ரை பண்ணனா இப்படி ட்ரை பண்ணலாம். வீடியோக்குள்ளே போகலாமா? இந்த ஓட்ஸ் சீலா செய்கிறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தலாமா? ஓட்ஸ், தயிர், வெங்காயம், கேரட், இந்த 4 பொருள் இருந்தாலே சூப்பரான ஓட்ஸ் சீலா ரெசிபி செஞ்சிடலாம். நான் 2 கிளாஸ் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்துக்கிறேன். அதுக்கு 3/4 கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கலாம். இந்த 2 கப் ஓட்ஸை நல்லா பவுட்ரு பண்ணி முதல்ல எடுத்து வச்சுக்கோங்க. அது ஒரு பவுலில் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அதோட நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த 3/4 கப் தயிரையுமே ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு புளிப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் ஓகே அப்படின்னா நீங்கள் 1 கப் கூட ஆட் பண்ணலாம். அடுத்ததாக ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை நல்லா துருவி எடுக்க போகிறோம். ஸோ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம துருவலாம். ஆனால் உங்களுக்கு எந்த சைஸ் தேவையோ அந்த சைஸில் நீங்கள் துருவி எடுத்துக்கோங்க. பெரிய சைஸ்லையோ இல்லை சின்ன சைஸ்லையோ துருவி எடுத்துக்கோங்க. பட் நான் கொஞ்சம் பெரிய சைஸில். அடுத்ததான் நம்ம வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் போதும். நான் குட்டியாக எடுத்துருக்கனால 2 வெங்காயம் எடுத்துருக்கிறேன். இதை நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு காரத்துக்கு மிளகாய் சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கலாம். நான் தம்பி சாப்பிட்றதுனால மிளகாய் அவாய்ட் பண்ணிட்டேன். நல்லா குட்டி குட்டியாக இந்த மாதிரி சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 2 கொத்து அளவுக்கு மல்லி இலை இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுக்க எல்லா இன்க்ரீடியன்ஸையும் சேர்த்து பவுலில் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பவுட்ரு பண்ண ஓட்ஸு, அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ண தயிர், அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதோட இந்த ஆனியன், கேரட், அதுக்கப்புறம் கொத்தமல்லி 3ஐயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு தோசை மாவு பதத்துக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கட்டியாக இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி திருப்பி தோசை மாவு பதத்தில் எடுத்துகிட்டு தோசை மாதிரி ஊற்றி எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான ஓட்ஸ் சீலா ரெடி ஆயிரும். இது நம்ம ஊற்றி எடுக்கும்போது ஹை ஃப்ளேமில் வச்சு எடுக்கக்கூடாது, குக் ஆகாது, கரிஞ்சிரும். அதனால லோ ஃப்ளேமில் இல்லைன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் நல்லா குக் ஆகிற மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அண்ட் இதுக்கு நீங்கள் கார சட்னியோ இல்லை தேங்காய் சட்னியோ இல்லை மல்லி சட்னியோ வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஆனால் நான் இன்றைக்கி சாம்பார் வீட்டில் வச்சுருந்ததுனால சாம்பார் வச்சு சாப்பிட்டோம், ரொம்பவே நல்லா இருந்தது. இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்க, ஓட்ஸ் ரெகுலராக எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு புதுவிதமான டின்னராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணிவிட்டு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.